என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி கமலபதியின் கதை நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ராமாயணத்தில் மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னால் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வி. அதாவது ராமாயண காவியத்தில் ராவணனுடைய தந்தை விஸ்ரவசு, அவர் ஒரு ரிஷி. அவர் பிரஜாபதியில் ஒருவரான புலஸ்திய முனிவருடைய மகன். ஸோ புலஸ்திய முனிவருடைய மகனான விஸ்வவசனுடைய புதல்வனாகிய ராவணனை ஏன் நாம் அரக்கன் என்று சொல்கிறோம்? ஏனால் விஸ்வவசு மணந்தது ஒரு அரக்கர் குலத்தலைவனுடைய மகளான கேசி என்கிற கைகேசி. அப்பொழுது தாயின் வழியிலே அவரை அரக்கர் குலம் என்று சொல்லுகிறோமா? இந்த கேள்விக்கு நான் என்னால் சிந்தித்த வரையில் விடை காண முடியவில்லை, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை. எனவே தமிழாய்ந்த சான்றோர்கள் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கேள்வியை விடுகிறேன். உங்களுடைய பதிலை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். சரி, இப்பொழுது அந்த பெண் மீனாட்சி ஒரு காட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறா. அங்கே ராம லக்ஷ்மண் சீதை அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண் வருகிறாள் என்பதை அவர் வருவதற்கு முன்பாகவே ராமன் யூகிக்கிறான். எப்படின்னாக்க, அவளுடைய காலினுடைய சிலம்பொலி கேட்கிறது, இடுப்பிலே அணிந்திருக்கிற மேகலையினுடைய மணியினுடைய ஒளி கேட்கிறது, கழுத்திலே நூலில் கோத்து அணிந்திருக்கின்ற ஆபரணத்தினுடைய ஒளி கேட்கிறது, தலையிலே சூடியிருக்கின்ற மலர்களில் இருக்கின்ற வண்டுகளின் ரீங்காரம், இவைகளெல்லாம் வைத்து ஒரு தையல் வருகிறாள் என்று இந்த கோமகன் யூகிக்கிறான். இப்போ நேரிலேயே வந்துடுறா. அந்த நேரில் வந்த அந்த பெண்ணை ராமன் எப்படி பார்க்குறான் பாருங்க. அந்த பார்வையில் எப்படி தோன்றுது? பேருளைய நாகர் உலகில் பிரிது வானில் பாருளையின் இல்லது ஒரு மெல்லுருவு பாரா, ஆருளை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ, ஆருளை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ, நேரிலே யார் இவர் நேர் என்று ராமன் வியந்து பார்க்குறான். அதாவது நாகர்கள் வாழ்கின்ற பாதாள உலகம், தேவர்கள் வாழ்கின்ற விண்ணுலகம், நாம் வாழ்கின்ற பூ உலகம், இந்த மூன்று உலகத்திலும் இவளுக்கு இணையான அழகி யாராக இருக்க முடியும்? யாருமே இல்லையே என்று வியந்து பார்க்கிறாராம் ராமன். இப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி தோணலாம். ராமன் ஒரு ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர வேறு யாரும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி அவருடைய கண்களில் ஒரு பெண்ணை இப்படி வர்ணிப்பானா விட்டு நோக்கி அப்படின்னு ஒரு எண்ணம் தோணலாம். இதுக்கும் இந்த மாதிரி என்ன நமக்கு வந்துடுமோன்னு நினச்சானோ என்னவோ கம்பன் ஒரு சேஃப்டி வால் வைக்கிறான் அந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்க, மெய்ஞான அருள் சேய் கண்ணன், மெய்ஞான கண் அருள் சேய் கண்ணன் இரு கண்ணின் வழி கண்டான். இப்போ பார்த்தது ராமனுடைய கண் வழியாக பார்த்தது யார்? ராமனுடைய கண் இல்லையா, அது கண்ணனுடைய கண்ணான். கண்ணன் மனிதன் தெய்வம் ரெண்டு மாதிரியான இது உடையவர். அதனால் அவர் அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கு. சரி, இப்போது ராமனுடைய பார்வையில் அந்த மீனாட்சி அப்படி இருந்தான்னா, கம்பனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்னு பாருங்களேன். மிஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அம்சுலில மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம், கஞ்சம்னாக்க தாமரைப்பூ, செஞ்சவிய கஞ்சம் சிவந்த தாமரைப்பூ போன்ற பாதங்கள், அந்த பாதங்களை எடுத்து நடக்கிற அந்த நடை இருக்குது இல்லையா, அப்படியே 8 அடி நோக எடுத்து அடி கொட்டு அப்படியே சீரடியம், செஞ்சவிய கஞ்சம் நீர் சீரடியலாகி அப்படி நடக்கிறத பார்த்துட்டு செம்பஞ்சு போன்ற நல்ல தளதளன்னு இருக்கக்கூடிய தளிர்கள், அது வரைக்கும் தான் ரொம்ப மென்மையானவங்க நினச்சிடத்துல பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம், அந்த தளிர்கள் எல்லாம் அணுங்க வருத்தப்படுதான். ஏன்னா நம்மளை விட மென்மையான ஒரு பாதம் உடைய ஒருத்தி வர்றாளேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அம்சொல் இள மங்கை என அன்னம் என, அகவுகின்ற மயிலினுடைய சவத்தோடும் ஒரு அண்ணன் நடையோடையும் மின்னும் வஞ்சி என, மின்னுகின்ற வஞ்சி கொடி, கொடி போல மெல்லிய தேகம், ஆனால் மின்னல் அப்படியே ஒளி வீசுகின்ற தேகம், வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு சொல்கிறார். வஞ்சமகள் வந்தாள், அவள் மனசில் ஏதோ ஒரு வஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறார். பொன்னொழுகு பூவில் உரை பூவை எழில் பாவை பின் எழில்கொள்
வாள் இணை பிறழ்ந்து ஒளிர் முகத்தால் கண்ணி எழில் கொண்டது களைத்தடமணித்தேர். கண்ணி எழில் கொண்டது களைத்தடமணித்தேர் மின்னிழிவதன்மை இது விண்ணிழிவதென்ன. பொன்னொழுகு பூவில் உரை பூவை எழில் பாவை பின் எழில்கொள். அதாவது இந்த தேவர்களிலேயே தேவதைகளே தெய்வங்களிலேயே அழகானதுன்னு சொல்லிக்கிட்டாக்க திருமகள் மட்டும்தான். பொன்னொழுகு பூவில் உரைப்பாவை தாமரையில் வாழ்கின்ற அவள் கூட இவளுக்கு அடுத்தது தானா. இவளுடைய அழகுக்கு பின்னாடி தான் சொல்கிறான். அவளுடைய 2 கண்கள் இணை வாள், 2 கண்களும் வாள் போல நீண்ட கண்கள் ஒளிர்கிறதாம். அப்படியே பின்னொழு இணை வாள் பிரிந்து ஒளிர் முகத்தால் நடந்து வர்றாளாம். எப்படி அன்னம் நடந்து வர்ற மாதிரி நடந்து வராளாம். ஒரு கலை தேர், ஒரு அழகான கலை சிறப்பு அம்சத்தோடு அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேர் பெண்ணாக மாறி கன்னியாக மாறி நடந்து வந்தால் எப்படி வருமோ அப்படி வர்றாளாம். மின்னலை போல இருக்கிறாள். மின்னிழிவதன்மை மின்னலையே தோற்கடிக்கக்கூடிய ஒரு மென்மையோடும் ஒரு ஒளியோடும் வர்றா. இது ஏண்டா விண்ணிழிவதென்ன, அது ஏண்டா வானத்தை விட்டு கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்கிறான். காணிலுய கற்பகம் உயர்த்த கதிர் வள்ளி மேனி எழில் பெற்று உயிர் காமம் நிறை வாச தேனின் மொழி பெற்று இனிய செவ்வி நனி பெற்று ஓர் மானின் வெளி பெற்று மயில் வந்ததென வந்தாள். இப்படியெல்லாம் கம்பன் அப்படி மானினுடைய மருண்ட விழிகளோடவும் அப்படி ஒரு மயில் போலவும் வர்றான்னு சொல்லிட்டு கம்பன் அந்த வர்ணிக்கின்ற அந்த அழகிய பெண் மீனாட்சி அவள் யாருன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு கேரக்டர் தான். ராமாயண காரியத்திலே திருப்பு முனையாக அமைந்த ஒரு கேரக்டர். ஆனால் நாம் எதிர்மறையாகவே அந்த கேரக்டரை பார்த்துருக்கிறோம். மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர், ஒரு பதிபக்தி மிக்கவள். ஏன் அவளை நம்ம எதிர்மறையாக பார்க்க நேர்ந்தது என்றால், அவள் ஒரு சபதம் வச்சா அந்த சபதத்தை அவள் நிறைவேற்றுவதற்காக அவள் எடுத்துக்கொண்ட அந்த முறை, தான் எடுத்தது நாம் செஞ்ச சபத்தை எப்படி நிறைவேற்றணுங்கிறதுல விடாப்பிடியாக இருந்ததுனால அவள் எடுத்துக்கொண்ட முறை அந்த முறை தப்பு அப்படின்னு நமக்கு தோணுனதுனால நம்ம அவளை எதிர்மறையாக பார்க்குறோம். அவ்வளோதான். அந்த பெண் வேறு யாருமே இல்லை, ராமாயணத்தில் ராவணன் உடன் பிறந்த சகோதரி சூர்பனகை தான். சூர்பனகை என்னவுடனே ஒரு விகாரமான தோற்றம், ஒரு அரக்கினை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் கம்பன் எப்படியெல்லாம் அவளை வர்ணிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. இவ்வளோ அழகான அந்த சூர்பனகை ஏன் ராமன் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னாக்க அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது வித்யுத் துஜன்கிறவங்க ராவணன் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். காலகேயர்களுடைய சேனாதிபதியாக இருந்தவன் வித்யுத். அந்த வித்யுத்துக்கிட்ட மிகச்சிறந்த வீரன், நல்ல பொன் மாதிரி அவனுடைய பொன்னின் நிறம் படைத்தவன், மிக்க அறிவு மிக்கவன், சொல்லாற்றல் மிக்கவன், தன்னுடைய பேச்சுனால எல்லாரையும் கவரக்கூடியவன். அதனால் அவனை ராவணன் தன்னுடைய மச்சன்ன எல்லா இடமும் கொடுத்து, பொதுவாக பவரில் இருக்கவங்க மச்சனுக்கு அதிகமாக இடம் கொடுக்கறது வழக்கம் தானே, அந்த மாதிரி வச்சுருந்தான். ஒரு நேரத்தில் ராவணனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இவன் தன்னையே மிஞ்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருந்தது. ரெண்டாவது, ராவணனுக்கு தன்னுடைய பலம் அதிகரிக்க ஒரு அதிகார திமிர் என்ன பண்ணால் எல்லா நாடுகள் மேலும் போர் எடுத்தான். அந்த மாதிரி காலகேயர்கள் நாட்டு மேலேயும் போர் தொடுத்தான். காலகேயர்கள் இவனுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை. ராவணனுடைய அதிகமான தவம் செய்து வரம் பெற்றவர்கள். அதனால் அவர்கள் அவ்வளோ எளிதில் வென்றிட முடியாது. அவருடைய சேனாதிபதி வித்யுத் இவன் என்ன பண்ணான்னாக்க, அந்த காலகேயர்கள் இல்லாத நேரமாக பார்த்து வஞ்சகமாக வித்யுத்தை கொண்டுட்டான். தன்னுடைய தங்கையின் கணவனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச தங்கையினுடைய கணவனை தன் கையாலேயே கொல்றான் ராவணன். அதிகார வெறி, ஆட்சி வெறி. அப்போ தான் கதறி அலறா சூர்பனகை. அவளை கண்டுக்கவே இல்லை. இவன் பாட்டில் போயிடுறான். என்ன, அந்த வெற்றி மமதையில் போயிடுறான். அப்போது ஒரு சபதம் எடுக்கிறா அவள், நீ எப்படி வஞ்சகமாக என் கணவனை கொன்றாயோ. ஏன்னா தன் கணவன் மீது அளவற்ற பதிபக்தி வைத்திருந்தாள் அவள். அண்ணன் பார்த்து கல்யாணம் வச்சது தான், ஆனால் அளவற்ற பதிபக்தி வச்சுருந்தான். அந்த மாதிரி என் கணவனை நீ எப்படி வஞ்சகமாக கொன்றாயோ அதே மாதிரி எப்படியா இருந்தாலும் நான் உன்னை பழிதீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த சபதம் எடுத்த அந்த சூர்பனகை தான் பின்னால் ராம லக்ஷ்மணர்களை காட்டில் பார்க்குறா.
பார்த்த உடனே இவளுக்கு ஒன்று தோணுது, இவர்களை வைத்து இந்த ராவணனை நாம் வெற்றி கொள்ள முடியும்னு மனசுக்குள்ளார ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ராவணன்ட்டு ஒரு வீக்னஸ், அவன் ஒரு பெண் பித்தன். ஏன்னா அவனுடைய சகோதரர் ஒருத்தர் குபேரன் இருந்தார், அவருக்கு ஒரு மகன் இருந்தால் நலகுபேரன். அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து மனம் பேசி முடிச்சிருக்கிறாங்க, அவர் பேர் ரம்பை. இந்த ராவணன் தன்னுடைய மருமகளாக ஆக வேண்டியவளை கவர்ந்து மானபங்கப்படுத்திடுறான். அப்போது தன் உயிரை விடுகின்ற நேரத்தில் ரம்பை ஒரு சாபம் கொடுக்குறான். உன்னை விரும்பாத ஒரு பெண்ணை நீ பலவந்தமாக தொட்டேன்னா அந்த நேரமே நீ தலைவெடுத்து செத்து போயிடுவார் என்று ஒரு சாபம் கொடுத்துட்டு அவன் சாகிறான். பெண்ணினுடைய சாபத்துக்கு அவ்வளோ வலிமை. இது சூர்பனகைக்கும் தெரியும். எனவே இப்போ அவன் மனசில் 2 கணக்கு. ஒன்று, சீதைக்காக ராவணன் சீதையை கை வச்சானாலும் அவன் தலைவடி செத்துருவான் என்று கணக்கு போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணுறான், முதல்ல அவங்கள டெஸ்ட் பண்ணுறான். நூல் விட்டு பார்க்குறாங்க. ஹி சீவிங் எ லாங் ரோப். என்ன பண்ணுறான்னா, முதல்ல ராமன் ஆனால் ராமனை பார்த்தும் ஒரு மனதும் அவளுக்கு ஒரு காதல் தோன்றுது. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒருதலை காதலாக இருந்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ராமன் தன்னுடைய ப்ரொப்போஸ் பண்ணுறா. அவன் மறுத்துட்டு லக்ஷ்மணன் இருப்பான். லக்ஷ்மணனா முன்கோபக்காரன். அவனுடைய மூக்கு காது மற்ற அவங்களாம் அறுத்துறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த ராவணன் என்ன பண்ணுறான், இந்த கரதுஷானர்கள் தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக தான் இந்த காட்டில் நீ சூர்பனகையை கொண்டு போய் வச்சு மனசை மாற்றுன்னு சொல்லியிருப்பான். அந்த கரதுஷானர்கள்ட்ட போய் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இப்போ கரதுஷானர்கள் பெரும்படையோடு ராமலட்சுமணோட சண்டை போடுறாங்க. அவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் தூசியை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சிடறான். உடனே சூர்பனை முடிவு பண்ணிடுறான், இவர்களால் ராவணனை வதம் செய்ய முடியும். இப்போ 2 கணக்கு அவன் மனசில் போட்டுக்கிட்டு நேராக ராவணன்ட்ட போகிறான். என்ன பண்ணுறான், ராவணனை பார்த்தோன்னே அலங்கோலமாக தங்கையை பார்த்து என்ன யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்குறான். அற்ப மனிதர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். மனிதர்கள் இந்த மாதிரி பண்ணாங்களா, எதற்காகன்னு கேட்குறான். அவங்க 2 பேர் இருக்கிறானுங்க. அவங்க கூட ஒரு அழகான பெண் இருக்கிறாள். அவ்வளோ அழகான, அழகுன்னா சொல்ல முடியாத அழகு. அவள் நியாயமாக இருக்க வேண்டியது உன்னுடைய அந்தப்புறத்தில். ஆனால் அவள் காட்டில் அவங்களோட இருக்கிறாள். நான் போய் அவளை கேட்டேன், நீ வா என்னுடைய அண்ணனுடைய அந்தப்புறத்துக்கு வான்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் என் மூக்கறுத்துட்டானுங்கன்றான். வீக்னஸை பார்த்து ஒரு பிட்டு கரெக்டாக போட்டான். இப்போது ராவனுடைய எண்ணம் சீதையை கவர வேண்டும் என்று விட்டது. சூர்பனுடைய எண்ணம் எப்படியும் ராவணன் சீதையை கவர்ந்து வருவான். அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக சீதையை அவன் தொட்டால் ராவணன் அழிவது உறுதி. இந்த ஒரு பயத்தினால தான் ராவணன் கடைசி வரைக்கும் சீதையை தொடவே இல்லை. ஆனால் ராமன் சீதையின் மேல் கொண்ட அனுப்பினால் நிச்சயமாக ராவணன் மீது போர் தொடுத்து வெல்வான் என்ற நம்பிக்கை சூர்பனைக்கு இருந்தது. கரெக்டாக காய் நகர்த்தினா தான் விட்ட சபதத்தை நிறைவேற்றினால் அந்த மற்ற கதை உங்களுக்கு தெரியும். எனவே பதிபக்தி மிக்க சூர்பனையனுடைய பரிதாபமான ஒரு கேரக்டரை நாம் ஒரு எதிர்மறை கேரக்டராகவே, ஒரு அவலட்சணமான ஒரு கேரக்டராகவே நம்ம பார்த்துருந்துருக்குறோம் இல்லையா. இப்பொழுது உங்களுக்கு அந்த சூர்பனகை என்ற மீனாட்சியின் அழகு, அவளுக்கு மீனாட்சிங்கிற பேரே உண்டு. ஏன்னா அவளுடைய தாய் கேசி மிக அழகானவள், அவளுடைய பாட்டி தாடகையும் அதோடு அழகானவங்க. ஸோ ஒரு அழகான ஒரு பெண் தான் அவள். நினைத்த மாத்திரம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவள் என்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.